ஊருக மாமிய கேள்வி கேட்டாரு. நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறேன். கம்ப்யூட்டரே தின்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா அவங்க ஜிஎஸ்டி பத்தி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதிகாரி கிட்ட அவரும் அவங்க தரப்புல அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்திருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல, பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனா பன்னுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒண்ணு இல்ல, அவரோட ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஆனா எங்க டீடைல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுல டீடைல்டா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்துல பலதரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாம கம்யூனிஸ்டா இருக்கலாம், பிஜேடியா இருக்கலாம், இல்ல இப்ப பிஜேடி இல்ல காங்கிரஸா இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியில இருந்தும் எல்லா மாநிலத்தில இருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதுல குரூப்ல இருப்பாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் டீடைல்டா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பத்தி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்ல கூட நான் சொன்னேன். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் பிளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் போல கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழில ரொம்ப நாளா இருக்காரு, கேள்வி கேட்டாரு. ஆனா அதுக்கு நான் அங்க பதில் கொடுக்கல. உங்க மூலமா நான் இப்ப பதில் சொல்றேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமா பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும். பாத்தீங்களா, ஊருக மாமிய கேள்வி கேட்டாரு, அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். இருங்க, ஜிஎஸ்டி என்ன ப்ராப்ளம்? எதுல? இல்லைங்க, அவர் ரா மெட்டீரியல் சொல்றாரு. ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷங்க. சரிங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கும் போது இந்த ரிக்வெஸ்டையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு எம்எஸ்எம்இ மூலமா வர மெமராண்டமையும் நாங்க தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு தான் எடுக்கும். அது என்னோட பார்வைன்றது தனிப்பட்ட பார்வை ஒண்ணுமே இல்லைங்க. ஜிஎஸ்டியை பத்தி தயவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு எல்லாத்தையும் உடனே சோசியல் மீடியால, உங்களை நான் சொல்லல, சோசியல் மீடியால போடுறதுனால உடனே பார்த்தீங்களா ஜிஎஸ்டி மோடி எடுத்துட்டு வந்தாரு, மோடி தான் போட்டு இங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு, தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட், இங்க இருக்கிற தொழில்கள்லாம் சின்ன சின்னது, அதை போடு. தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி கூட அங்க உறுப்பினரா இருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்தோட அமைச்சர்களும் பைனான்ஸ் மினிஸ்டரும் அதுல உறுப்பினர். எந்த ஒரு டிசிஷனும், நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு, இந்த 7 வருஷத்துல எந்த ஒரு டிசிஷனும் எதிர்ப்புக்கு இடையே பாஸ் ஆகல, கன்சென்சஸ்ல பாஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு நபர் கூட அதுக்கு எதிர்மறையா பேசின மாதிரி ஒரு டிசிஷன் அங்க எடுக்கல. எடுத்த டிசிஷன் எல்லாரும் ஒத்துக்கிட்ட டிசிஷன் தான்.
ஒரே ஒரு முறை லாட்டரி பத்தி பேசிட்டு இருந்த போது முன்னாடி இப்ப இருக்கிற அமைச்சர் கூட இல்லைங்க, கேரளா அமைச்சர் ஒருத்தர், இல்ல எங்க ஸ்டேட்ல நாங்க இப்படிதான் டாக்ஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் 28 தான் இருக்கணும், இல்ல எங்களுக்கும் அதிகாரம் இருக்கணும், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்போ ஒரு சமயம் தான் அவரு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், அவர் இல்லைங்க என்னால ஒத்துக்க முடியாது, நீங்க என்னோட டிசென்ட்டை ரெக்கார்டு பண்ணிக்கங்க, ஆனா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டார். அதை தவிர இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ரேட் விஷயமாகட்டும், இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட் விஷயமா இருக்கட்டும், என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஜிஎஸ்டியில எல்லாரும் சேர்த்துதான் எடுக்கிறோம்.